இங்கே என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அங்கே அந்த பிரச்சார பேருந்து விஜயனுடைய பிரச்சார பேருந்து நிற்பதை பார்க்கலாம். இந்த பிரச்சார பேருந்து மீது தான் நின்று அவர் பேச இருக்கிறார். அவருடைய வாகனம் வருவதற்கென்று பிரத்யேகமான ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வழக்கமாக கட்சியினர் வரக்கூடிய அனுமதிக்கக்கூடிய அந்த வழியில் அவர் அவருடைய வாகனம் அனுமதிக்கப்படவில்லை. கூட்டம் நெரிசல் கூடும் என்பதனால அவருக்கென்று தனியாக ஒரு வழியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த பகுதி என்பது உப்பளம் துறைமுக மைதானம். ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதில் ஒரு பகுதியை மட்டும்தான் இந்த கூட்டம் நடத்துவதற்கான முழுவதுமாக அந்த தடுப்புகளை அமைத்து 4 புறமும் அந்த தடுப்புகளை அமைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உள்ளே பார்வையாளர்கள், அதாவது இந்த கட்சியினர் வருவதற்கு ஏற்ப எவ்வாறு செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அதாவது பெட்டி பெட்டியாக பார்வையாளர்கள் நிற்க வைக்கப்பட இருக்கிறார்கள். அதில் காவல்துறையினர் தற்பொழுதிலிருந்தே ஒவ்வொரு பெட்டிக்கும் குறைந்தது ஒரு 3லிருந்து ஒரு 4 போலீஸார் இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக கூட கூட்டம் வர வர அந்த இடத்துல இது போன்ற போலீஸாரை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களுடைய பணி இந்த பெட்டிக்குள் வந்தவர்கள் அதிலிருந்து அங்கே அவர்கள் தடுப்புகளை மீறி செல்லாமல் இருப்பதற்கு. பொதுவாக விஜயினுடைய பிரச்சார கூட்டங்களில் பார்த்திருக்கிறோம், அதுபோன்ற மாநாட்டிலும் பார்த்திருக்கிறோம். அவர் எங்கு நிற்கிறாரோ, மேடை என்றால் மேடை அல்லது பிரச்சார பேருந்து என்றால் அந்த பேருந்தை நோக்கி செல்வதற்கு தான் முயற்சி செய்வார்கள். எனவே அவற்றை தடுப்பதற்காக இந்த தடுப்புகளும் காவல்துறையினுடைய பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று இந்த 4 சுற்றி இந்த 4 புறமும் கூட முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதை யாரும் அந்த தடுப்புகளை உடைத்து கொண்டு அல்லது உள்ளே அதிகமாக கூட்டம் கூடினால் உள்ளே வருவதற்கான வழி ஏற்படுத்தாமல் காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடியவர்களை வழக்கமாக இது போன்ற கூட்டங்களில் அதிகமாக எண்ணிக்கையில் அதிகாலையிலேயே வந்து விடுவார்கள். ஆனால் காவல்துறை இந்த முறை அதற்கான அந்த நுழைவு வாயிலேயே முழுவதுமாக பாதுகாப்பு பணியை செய்து வருகிறார்கள். இந்த கூட்டம் 10:30 மணிக்கு பிறகுதான் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் 9 மணிக்கு பிறகுதான் பார்வையாளர்களே அனுமதிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். காலையிலேயே வெகு நேரம் இங்கே காத்திருந்து அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இவ்வாறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். 9 மணிக்கு பிறகு அவர்களை உள்ளே பார்வையாளர்களை அனுமதிப்பதற்கான திட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான QR கோடுடன் கூடிய அனுமதி அட்டை, அந்த அனுமதி அட்டை ஒரு அட்டைக்கு ஒருவர் தான் அனுமதிக்கப்படுவார்கள். 5000 பேர் தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த QR கோடுடன் கூடியிருக்கக்கூடிய அந்த அட்டையை அவர்கள் போலீஸார் ஸ்கேன் செய்து உள்ளே அனுப்புவார்கள். ஸ்கேன் செய்ய முடியாத அளவிற்கு யாரும் போலியாக உருவாக்கியிருந்தால் அவற்றை ஸ்கேன் செய்ய முடியாத உடனடியாக அவர் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களை வெளியேற்றப்படுவார்கள். அது போலியாக QR கோடு அட்டையை உருவாக்கினால் அவர்கள் மீது காவல்துறை சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விஜயை பொறுத்தளவில் அவர் சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக வர இருக்கிறார். அவர்